சில நேரத்தில் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர சர்க்கரைவள்ளி கிழங்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அது அதில் ஸ்வீட்னஸும் இருக்காது. ஒரு மாதிரி சப்பாக மாவு மாதிரி இருக்கும். நம்ம நிறைய வாட்டி தூக்கி வெளியே தான் போடுவோம், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் ஸ்டீமரில் வச்சு நல்லா அதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கிழங்கு வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம் குக் ஆகாது. அதனால் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதோட தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா கிழங்கையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக, நமக்கு இந்த குச்சி கிழங்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, எங்கள் ஊர் சைடில் குச்சி கிழங்க மரிச்சினி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 2லேருந்து 3 வரமிளகா சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க. அதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு, நிறைய வேண்டாம். ஏன்னா இது சர்க்கரைவள்ளி கிழங்குனால இதோட உப்பு அதிகமாக இருந்தால் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சும்மா ஒரு பேருக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகைக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரைவள்ளி கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வேணாம், அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க. அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.